வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி விராலிமலை முருகன் கோவில். போன உடனே ஸ்டார்டிங்கில் பார்த்த உடனே உங்களுக்கு மயில் தான் தெரியும். அது என்னென்னா மயில் வந்து ஒரு பெண் மயிலும் ஒரு ஆண் மயிலும் விளையாண்டுட்டு இருந்தனால அங்கே இருந்த எல்லாருமே அதை பார்த்தனால நாங்களும் அதை போனோடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு போகிறதுக்கு மேலே வந்து பாலம் கட்டியிருக்கனால நமக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மயிலும் இன்னொரு மயிலும் விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு அங்கே இருந்த எல்லாருமே வந்து அதையே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் அதையே பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவும் அதை ரொம்ப வச்சு என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. இதில் என்னென்னா அதுலேருந்து ஒரு ரெக்கை விழுகுன்னு பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் ரெக்கை விழுகலை. இதுதான் லிஃப்ட்டு. முருகன் கோயிலில் இப்போதைக்கு லிஃப்ட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் ஒர்க் ஆகலை. அங்கே அங்கே லிஃப்ட்டில் வந்து ஏற முடியாதவங்களுக்கு லிஃப்ட் வச்சுருக்கனால அங்கே உட்காரத்துக்கு இட வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணலை. அங்கே அந்த லிஃப்ட்டில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா டைரெக்டாக கோயிலில் போய் அங்கே இறக்கி விட்டுரும். அங்கேருந்து நம்ம நடந்து போயிடலாம். இதுதான் அந்த பெண்மயில். அந்த பெண்மயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்ந்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்றா போயிடுது. போன உடனே நம்ம விநாயகர் தரிசனம் ஃபஸ்ட்டு முடித்தாச்சு. விநாயகரை பார்த்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்துல தான் வந்து அருணகிரிநாதருக்கு முருகன் பெருமாள் காட்சி கொடுத்தது. நிறைய குரங்கு மயில் எல்லாம் ஒன்றோட ஒன்று விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடிஞ்சால் போடுறேன். இந்த ஈவினிங் டைமில் நாங்கள் போனனால அந்த பிளேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பாவும் என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருந்தா. அதனால் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணினேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க நண்பர்களே, மன்னிச்சிருங்க உறவுகளே. இதில் ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்.